இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சப்பாத்திக்கு ஏற்ற ஈஸியான சைட் டிஷ் என்னன்னு பார்த்தோம்னா தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னா பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நைஸாக இந்த வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது நானே வீட்டில் மிளகாய் கொடுத்து அரைச்சது. இது கரம் மசாலா வீட்டில் அரைச்சது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தாளிக்க தேவையான பொருள் என்னென்னா கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தக்காளி தொக்குக்கு கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இது 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நான் பச்சை மிளகாயை கீந்தெல்லாம் விடலை, அப்படியே தான் போடுறேன், வாசனைக்காக தான். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இருக்கு, அதனால தான் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பவர் கட் ஆகுறப்ப கூட அம்மியில் அரைக்க சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இட்லிக்கோ, தோசைக்கோ, சப்பாத்திக்கோ நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தொக்கை. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், எல்லா பக்கமும் நல்லா தூள்லாம் சேர்ந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து இது ஒரு பேஸ்ட்டாக ரெடி ஆகும். அது வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்க, நான் எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை. தக்காளிலேயே உள்ள தண்ணியிலேயே வெந்துடுச்சு. இன்னும் நல்லா வதங்கி பேஸ்ட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கரைக்கிடாமல் அடிக்கடி இடையில கிண்டிக்கோங்க. அப்படியே பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 2 வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணாலும் இறக்கி சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு இன்னும் நல்லா சுருண்டு வரணும், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே ப்ரௌன் கலராக வரும், அந்த அளவுக்கு வேக வைக்கணும். அதனால் நான் வதக்கிட்டே இருக்கேன்.
இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதத்தை கூட சாப்பிட்டா தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சூப்பரான சைடிஷ் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட அருமையான அற்புதமான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.